தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இந்திய அரசாங்கம் தேர்தலுக்கு பின்னால் புதிதாக பொறுப்பேற்ற பின்னால் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜேசிஎம் ஸ்டாஃப் சைட் 18/6/2024 அன்று ஒரு கடிதத்தினை அனுப்பி இருக்கிறது. அந்த கடிதத்திலே மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்களை கூறி மத்திய அரசு ஊழியருடைய முக்கியமான தீர்வு காணப்படாத நீண்டகால கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தினுடைய நகல் என்பது அதே நாளிலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் பர்சனல் பிஜி அண்ட் பென்ஷன் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமானவைகள் என்னவென்றால், கடந்த 20 வருடங்களாக ஜேசிஎம் ஸ்கீம் என்பது, ஜேசிஎம் திட்டம் என்பதே முழுமையாக நீர்க்கடிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டங்கள் சரிவர நடைபெறுவதில்லை. ஜேசிஎம்னுடைய சட்ட விதிகளின்படி கூட்டங்கள் நடைபெறுகிறதா என்றால் பல இடங்களிலே கூட்டங்கள் நடைபெறுவதில்லை. குறிப்பாக பல இலாக்காவிலே டிபார்ட்மெண்டல் கவுன்சில் என்பது ஒரு முறை கூட கூட்டப்படாத நிலைமையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஜேசிஎம் ஸ்கீம் என்பது வலிமைப்படுத்திட வேண்டும். அனைத்து மட்டங்களிலும் ஜேசிஎம் ஸ்கீம் என்பது சிறப்பாக செயல்பட்டு தொடர்ச்சியான கூட்டங்கள், ஊழியருடைய பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டால்தான் அந்த ஜேசிஎம் திட்டத்தினுடைய பயன் என்பது அனைவரையும் சென்றடையும் என்கின்ற முதல் கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இன்று மத்திய அரசு ஊழியருடைய பணியிடங்களிலே 12 லட்சம் காலியிடங்கள் இருக்கின்றன. அந்த 12 லட்சம் காலியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்காக ஒரு சரியான திட்டம் என்பது வகுக்கப்பட வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்பது திரும்ப பெற வேண்டும். மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஓராண்டுகளாக ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ஸ்கிராப் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தை ஜேசிஎம் ஸ்டாஃப் சைட் நடத்தி இதிலே எந்த விதமான சமரசங்களும் இல்லை. புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்பதிலே உறுதியான பல போராட்டங்களை அறிவித்து வேலைநிறுத்த முறை சென்று தேர்தலுடைய அந்த காலம் நெருங்கியதால் பொது தேர்தலின் விதிகளின்படி அந்த போராட்டமானது தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதை நாம் கண்டிப்பாக நினைவு கூர்வோம். ஆக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே ஜேசிஎம் ஸ்டாஃப் சைட் என்பது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதும் என்னை போன்றவர்களுடைய ஒரு வேண்டுகோளும் கூட. அடுத்ததாக 222 வருடங்களாக இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி என்பது மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய சென்னை அருகில் இருக்கக்கூடிய ஆவடியிலே கூட மிக சிறப்பான அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி என்பது செயல்பட்டு வருகின்றது. அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தை கார்ப்பரேஷன் மயமாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை எல்லாம் அரசு ஊழியர்களில் இருந்து கார்ப்பரேஷன் மயமாக்கக்கூடிய ஒரு நீண்ட கால திட்டம் என்பது இந்த அரசாங்கம் இருந்து அதை படிப்படியாக அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறது. எனவே ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியிலே பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியரும் பாதுகாப்பு துறையினுடைய ஊழியராக கருதப்பட்டு அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வரை அனைத்து சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கை முறையாக எழுப்பப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக 8வது ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும். 1/1/2016 பின்னால் 10 ஆண்டுகள் கழித்து 1/1/2026 அன்று அமுல்படுத்தப்பட வேண்டிய 8வது ஊதிய குழுவிற்கான ஆரம்ப பணிகளை உடனடியாக துவக்கிட வேண்டும். அந்த 8வது ஊதிய குழு என்பது அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. கோவிட் காலத்திலே 18 மாதங்கள் நமக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த டிஏ அரியர்ஸ் என்பது உடனடியாக மத்திய அரசு ஊழியருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உரக்க எழுப்பப்பட்டு இருக்கிறது. பல்வேறு விதமான நீதிமன்ற தீர்ப்புகள் அதை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும், அதாவது ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் என்று சொல்லக்கூடிய அவைகள் எல்லாம் கண்டிப்பாக பொருந்தும் என்கின்ற அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பதை வழங்கி அவருடைய ஓய்வூதிய பயன்கள் கணக்கிடப்பட வேண்டும் என்கின்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பானது வெளிவந்து ஓராண்டு ஆன பின்னாலும் இந்த தீர்ப்பானது இட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் and it is applicable to all the similarly situated employees என்று மிக தெளிவான ஒரு ஆணை வந்த பின்னாலும் கூட
கடந்த ஓராண்டிற்கு மேலாக இந்த இஷ்யூ இழுத்தடிக்கப்படுவதை அதற்கான வருத்தத்தை தெரிவித்து உடனடியாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஏறத்தாழ 30 வருடங்களாக தொடரக்கூடிய கருணை அடிப்படையிலே பணி வழங்குகின்ற பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5% உச்சமட்டம், அதாவது 5% சீலிங் என்பது நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5% சீலிங் இருப்பதனால்தான் பலருக்கு கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் என்பது கிடைக்கப்படுவதில்லை. அதே போன்று கோவிட் காலத்திலே கோவிட்டினுடைய விக்டிமாக இறந்திருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அனைத்து வாரிசுகளுக்கும் எந்த விதமான தடையின்றி பணி வழங்கிடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமான கோரிக்கையாக கம்யூட்டட் போர்ஷன் என்பது 12 ஆண்டுகள் முடிந்த பின்னால் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. சமீபத்திலே சண்டிகருடைய நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களிலே 12 ஆண்டுகள் முடிந்த பின்னால் கம்யூட்டட் போர்ஷன் என்பது ரெக்கவரி செய்யக்கூடாது என்பதற்கான ஆணை வெளிவந்திருக்கிறது. குஜராத் மாநில அரசு ஏற்கனவே 13 ஆண்டுகள் முடிந்தால் ரெக்கவரியை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற நிலைக்குழு தன்னுடைய பரிந்துரையாக 12 ஆண்டுகள் ஆன பின்னால் இந்த கம்யூட்டட் போர்ஷன் என்பது ரெஸ்டோர் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரையும் அளித்தது. இது போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்திலே இவைகளை சிறிது கூட பரிசீலனை செய்யாமல் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வரை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமையை, அந்த தொகையை சுரண்டுவது என்பது முரணாக இருக்கின்றது என்கின்ற கருத்தை நம்முடைய JCM ஸ்டாஃப் சைடு வைத்திருக்கின்றது. அதே போன்று என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் 60 வயதிலே ஓய்வு பெற்ற பின்னால் 65 வயது, 70 வயது, 75 வயதிலே ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 5% என்ற கூடுதல் ஓய்வூதியம் என்பது ஏற்கனவே நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த பரிந்துரையை அளித்த பொழுதிலும் நாடாளுமன்றத்திலே அது நிராகரிக்கப்பட்டதும் நாம் அறிந்தவையே. ஆனாலும் கூட இந்த நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையானது வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமிலே 15 லட்சம் வரை இன்சூரன்ஸ் கவரேஜ் என்பது அளிக்கப்பட வேண்டும், குரூப் சி எம்ப்ளாயிக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் CGHS மருத்துவமனைகள் திறக்கப்பட வேண்டும். அதே போன்று பல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள், சிறப்பு மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்குரிய அந்த ரேட்ஸ் என்பதும் கூட தொடர்ச்சியாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. சீனியர் சிட்டிசனுக்கு, மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே கன்செஷன் என்பது மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்களாக மிக முக்கியமான கோரிக்கைகள். அதாவது இலாக்கா ஊழியரை சார்ந்திருக்கக்கூடிய ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை ஒன்று திரட்டி அவற்றை கோரிக்கை மனுவாக வார்த்தெடுத்து பாரத பிரதமரிடம் அளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நேரடியாக இவைகளை விளக்கிச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கடிதமானது 18/6/2024 அன்று அனுப்பப்பட்டு இருக்கிறது. இது ஒரு நல்ல துவக்கமே. ஆனாலும் கூட ஒரு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியோ அமைச்சருக்கு கடிதம் எழுதியோ உடனடியாக தீர்வு காணப்படும் என்பதெல்லாம் நம்முடைய இந்த காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமானவைகள் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு வலுவான இயக்கத்தினை கட்டி வலுவான தொடர் போராட்டங்களை மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உள்ளடக்கி அவற்றினுடைய தீர்வினை வலியுறுத்தி ஒரு சரியான ஒரு போராட்ட பாதையினை தேர்ந்தெடுத்து அதற்காக மத்திய அரசு ஊழியர்களை தயார்படுத்தி ஒருங்கிணைத்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக சாத்தியமாகும். கடந்த NDA சர்க்காரினுடைய 1 அல்லது 2 போன்றல்லாமல் 3 முழுமையான ஒரு ஆதரவினை பெறாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே, எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்திலே எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவையும் ஒன்று திரட்டி இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாம் நம்முடைய போராட்டங்களை எழுப்பினால் நிச்சயமாக வெற்றி காண முடியும். அந்த திசை நோக்கி ஊழியர் தரப்பு செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.